ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோன்னு தான் போட போகிறோம். ஆன்லைனில் லேப்டாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த லேப்டாப்போட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு. நம்ம வந்து இதை ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 3 நாளைக்குள்ளே நமக்கு கிடச்சிச்சு. இன்றைக்கி தான் அந்த லேப்டாப் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே எப்படியெல்லாம் பேக்கேஜிங் வந்திருக்குது. இதை நம்ம வந்து ஆர்டர் பண்ணது நூனில், சவுதி அரேபியாவில் வந்து ரொம்பவுமே ஃபேமஸான ஆன்லைன் சர்வீஸ் ஒன்று தான் இந்த நூன்னு சொல்கிறது. அடுத்ததாக வந்து அமேசான் இருக்குது. இது மாதிரி நிறைய ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற வெப்சைட் இருக்குது. அதில் நூன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். 2-3 நாளைக்குள்ளே நமக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. அதனால் அதை சூஸ் பண்ணணும். அதே மாதிரி அதோட ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியில் இருக்கும். செகண்ட் ஹேண்ட் இருந்தாலும் பிராண்ட் நியூன்னு சொன்னாலும் ரொம்ப ட்ரஸ்டபிள் ஒரு ஆன்லைன் சர்வீஸ்ன்றதுனால அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம எடுத்தோம். இதை பேமெண்ட் மெத்தடை பார்த்தீங்கன்னு சொன்னால் டபி அதே மாதிரி தமாரா நமக்கு அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் அந்த காசை வந்து கட்டலாம். அதனால் இந்த லேப்பை நம்ம வாங்கினது வந்து டபி பயன்படுத்தி தான். அதனால் ஒன் டைம் பேமெண்ட் பண்ணாமல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு தான் இந்த லேப்பை வாங்கியிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ அந்த லேப்பை அன்பாக்சிங் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த லேப்போட சேர்த்து நம்ம ஒரு பேக் வாங்கிட்டோம். லேப் பேக் உண்டு. அதை நாம் லாஸ்ட்டாக வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண அந்த லேப். இதோட சேர்த்து நாம் ஒரு மவுஸும் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். நூன் சவுதி அரேபியாவில் அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரியில் ரொம்பவுமே ஃபேமஸான ஆன்லைன் சர்வீஸ் ஒன்று சொல்லலாம். அதே மாதிரி ட்ரஸ்டபிள் நம்பிக்கையான ஒரு சேவையை கொடுக்குற ஒரு ஆன்லைன் நிறுவனம் தான் இது. இதுக்கு முன்னாடி நாம் ஒரு ஐஃபோன் வாங்கியிருந்தோம். அந்த ஐஃபோனில் தான் இப்போ அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ கூட. இந்த பாக்ஸை வந்து நாம் அன்பாக்ஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ப்ராடக்ட் வந்து இவங்க தர நேரத்தில் ரொம்பவுமே சேஃபான மெத்தடில் தான் இவங்க பேக்கிங் பண்ணியிருப்பாங்க. அதனால் உள்ளே இருக்கிற எந்த ஒரு பொருளுக்குமே எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஓகே, என்ன மூஞ்சி விளங்காத அளவுக்கு பாக்ஸ் பெருசாக இருக்குது. சரி, ஓப்பன் பண்ணியாகும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேப் இருக்குது. ஓகே லேப் எடுத்து வச்சாச்சு. அதோடு பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக வேண்டி இந்த மாதிரி நிறைய பொருட்களை போட்டிருக்கிறாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக வேண்டி தான் போட்டிருக்காங்க. நிறைய இருக்குது. அதாவது லேப்புக்கு ஏதாவது டேமேஜ் ஆகுறதுக்காக வேண்டி போட்டிருக்கிறாங்க. நிறைய இருக்குது. இவ்வளவு போட்டு தான் இவங்க சேஃப்டி பேக்கேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால லேப்புக்கு ஒன்றும் ஆயிருக்கான்னு நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா இவ்வளவு நமக்கு கிடைச்சிச்சு. அடுத்த பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மவுஸு காணல. ஓகே, நான் நினைக்கிறேன் மவுஸ் வந்து இந்த பேக்கோடு சேர்த்து பேக் பண்ணியிருக்கிறாங்க. நாம் வந்து இந்த லேப்பை காட்டுன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்குது. பிராண்ட் வந்து HP. இந்த லேப்போட ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி ரியால் படி பார்த்தீங்கன்னா 1600 ரியால் மாதிரி வருது. இலங்கை காசு படிக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் தான் இருக்கும். ஓகே, நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். இந்த லேப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அப்கிரேட் வேர்ஷன் தான் இது. இந்த லேப்போட டீட்டெயிலை வந்து நான் இந்த வீடியோட இடையில நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இதோட உள்பக்கம் இருக்குது. சில்வர் கலர் லேப். சேஃபாக தான் எடுக்கணும். ஓகே, எடுத்தாச்சு. அதோட சார்ஜர்.
கேபிள் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா சார்ஜர். இது பாக்ஸ் அது வேணாம். அடுத்த பக்கம் திருப்பிட்டோம். ஹெச்பி லேப் உங்களுக்கு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவுமே திக்னஸ் கம்மியான, கைக்கு அடக்கமான, ஸ்மூத்தி இருக்கிற ஒரு லேப் தான் இது. இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். எஸ்பி கைட்லைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதை நாம் வந்து கண்டிப்பாக படிக்கணும் எப்படின்னு சொல்லி. ஓகே, இதை ஓப்பன் பண்ணலாம். இந்த லேப் வாங்குற நேரத்தில் ஒன்று சொல்லுவாங்க, நமக்கு என்ன பெருசாக ஒன்றும் தெரியாது. அதாவது பின்னுக்கு வந்து மைக்ரோசாஃப்டோட லோகோ இருக்குதான்னு சொல்லி பார்க்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கிளியராக விளங்குதான்னு தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோகோ இருக்குது மைக்ரோசாஃப்டோட. ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியலை. ஆனால் வாங்கிட்டோம், யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் இது ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டான்னு சொல்லி. ஆனால் இந்த நூனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் சர்வீஸ் ட்ரஸ்டபிளான ஒரு சர்வீஸ்ன்றதுனால இதை நம்பி வாங்கலாம். பிஸ்மில்லா. சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு 15.5 இன்ச்சு இந்த லேப் கீபோர்ட் கவர். இது நமக்கு அவசியம் இல்லை. இதுதான் நம்ம வாங்கின லேப். இதை ஒன் பண்ணலாம். ஒன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சார்ஜ் போடணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதை சார்ஜில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய லேப் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டு. ஸோ அந்த வகையில் நம்ம கிட்டத்தட்ட 1.5 hour இந்த லேப்பை வந்து நம்ம சார்ஜ் போட்டிருந்தோம். அதில் அப்படியே சொன்ன மாதிரியே அந்த லைட் வந்து ஒயிட் கலராக மாறினத்தோடய நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், இந்த லேப்பை வந்து இப்போ நம்ம ஒன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஒன் பண்ணியாச்சு. பார்க்கலாம் எப்படி நம்முடைய லேப் சொல்லி. இந்த லேப்போட ஃபுல் டீட்டெயில் இருக்குது. அதை நம்ம வந்து இமேஜாகவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கொஞ்சம் லோட் ஆகுது நான் ஃபெஸ்ட்ன்றதுனால. ஹெச்பி வெல்கம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்முடைய லேப் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி தான் நமக்கு ஓப்பன் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் காட்டுது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம மெயினாக இது வாங்கினது காரணம், நமக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு மொபைலில் கெப்பாசிட்டி பத்தாது. அதோட நமக்கு வந்து நிறைய வ்ளாக்ஸ் அதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நமக்கு எடுக்க வேண்டியதுனால இந்த லேப் எடுத்திருக்கோம். நம்ம அதையும் நம்ம தலைவங்கிட்ட தான் கேட்டோம். தலைவர் என்ன சொல்லுச்சுன்னு கேட்டால், இந்த லேப் வந்து நார்மல் 4K வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு நல்ல சொல்லி சஜஸ்ட் பண்ணிச்சு. அதனால் நம்ம இந்த லேப்பை வாங்கியிருக்கிறோம். போக போக தான் நமக்கு புரிய வரும் இந்த லேப் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்னு சொல்லி. கீபோர்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அரபிக் இங்கிலீஷோட சேர்த்து தான் இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த லேப்புக்குன்னு சொல்லி ஒரு பேக் எடுத்திருந்தோம். அதோடையே இந்த லேப் யூஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக மவுஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்காக வேண்டிய ஒரு மவுஸும் நாம் வாங்கியிருந்தோம். அந்த பேக் தான் இது. இது கொஞ்சம் பரவாயில்ல, 19 ரியால். அதோட பார்த்தீங்கன்னா இந்த மவுஸு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லி தெரியல. வயர்லெஸ் மவுஸ். இது யாரோ ரிட்டர்ன் பண்ண ஐட்டம் மாதிரியே இருக்குது, நான் தெரியலை எப்படின்னு சொல்லி. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் இருக்குது. வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த மவுஸோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட 20 ரியால் மாதிரி வருது. லேப்போட கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ளூடூத்.
இப்படி தான் நான் வாங்கின மவுஸ் இருக்குது. நான் நினைக்கிறேன் சார்ஜ் பண்ணி போட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஒர்க் ஆகுது. ஆனால் சார்ஜ் இருக்கா இல்லைன்னு தெரியல. அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதை. ஸோ நம்ம மெயின் பார்த்தீங்கன்னா இந்த லேப் வாங்கியாச்சு. இப்போ லேப்பில் நம்ம வந்து நிறைய எடிட்டிங் ஒர்க் பண்ண வேண்டியிருக்குது. அதோட இந்த லேப்பில் வந்து நமக்கு 520 ஜிபியா 512 ஜிபி நமக்கு இதில் ஸ்டோரேஜ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய லேப் யூஸ் பண்ணியிருக்கிறேன், சாம்சங், அதே மாதிரி லினோவா. இது வந்து அப்கிரேட் வேர்ஷன் இருந்தனால வந்து இதை விண்டோஸ் 11 ப்ரோ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு புக் கொடுத்துருக்குறாங்க, இந்த ஹெச்பி இதை வந்து கைட் பண்ணுற எப்படின்னு சொல்லி. அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து அரபிக்கில் தான் இருக்குது. இது இந்த சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரபிக். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அரபிக்லாம் போட்டிருக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸை மாத்திரம் இங்கிலீஷில் போட்டிருக்கிறாங்க. இது நமக்கு கொஞ்சம் அரபிக் தெரிஞ்சதுனால ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் வேறு யாரும் வாங்கினாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இது யூஸ் ஆகாது. ஏன்னு கேட்டால் ஃபுல் அரபிக் இருக்கிறதுனால ஒரு வேலை பார்க்கலாம். நம்ம தலைவங்கிட்ட இதை கேட்டேன்னு சொன்னால் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருவோம். ஓகே, இந்த லேப்போட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா குயிக்காக நமக்கு வந்து வேலையில் பார்க்கலாம். இந்த லேப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு செய்ய வேண்டியிருக்குது. வைஃபையை கனெக்ட் பண்ணி நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மெதுவாக இதை பற்றின நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அன்பாக்சிங் வீடியோ முடிஞ்சாச்சு. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.